5 ஜீவனங்களில் இருந்து 6 அறிவு கொண்ட மனிதனை தனித்து காட்டுவது சிரிப்பு என்றாலும் இன்று மனிதர்கள் நின்று சிரிப்பதற்கு நேரமின்றி வேலைக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். மகிழ்ச்சியின் மூலம் வெளிப்படும் சிரிப்பானது உடலுக்கு மட்டுமின்றி மனதின் ஆரோக்கியத்திற்கும் வலுவூட்டும் அருமருந்தாக உளவியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். எத்தனை இடர்கள் ஆயினும் அதனை கடந்து மனிதர்கள் சிரித்து வாழ வேண்டும் என்பதை நினைவுறுத்தவே ஆண்டுதோறும் மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உலக சிரிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கை சூழலை நேர்மறையாகவும் வைத்திருப்பதற்கு சிரிப்பு முக்கிய பங்காற்றுகின்றது என்பதை மறுக்க முடியாது. பரபரப்பான வாழ்க்கை முறை, பணிச்சுமை, மன அழுத்தம், நேரம் பற்றாக்குறை ஆகியவை மனிதனை சமயங்களில் சிரிப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கச் செய்கின்றது. மனிதனின் சிந்தனையை நொடிப்பொழுதில் மாற்றக்கூடிய இந்த சிரிப்பினால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்கமளிக்கின்றார் மனநல மருத்துவர் டாக்டர் நவீன்குமார் ஜீவன். உடலையும் உள்ளத்தையும் சிரிப்பு பாதுகாக்கின்றது என்பதால் நிதானமாக சிரித்தால் கூட உடலின் சில உறுப்புகள் சீராக இயங்கி நோய்கள் குணமாவதாக டாக்டர் நவீன்குமார் ஜீவன் தெளிவுபடுத்தினார். எப்போ நீங்க நல்லா சிரிக்க ஆரம்பிக்கிறீங்களோ டோபாமின், எண்டோஃபின், செரோட்டோனின் என்று முக்கியமான ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி உங்களோட ரத்த அழுத்தம், இருதய துடிப்பை ஸ்டேபிள் ஆக்கி உங்களுக்கு ரிலாக்ஸான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். சிரிப்பு உங்கள் ரத்த ஓட்டம் சீராக்கும், உங்கள் மசிலை ரிலாக்ஸாக வச்சுருக்கோம், உங்கள் நோய் எதிர்க்கிற சக்தியை கூட்டும். முக்கியமாக சிரிப்பு உங்களோட மூட்டை இம்ப்ரூவ் பண்ணும். தொழில்நுட்பம் அதீத வளர்ச்சியை எதிர்நோக்கி வருகின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனின் தினசரி வாழ்க்கை கை தொலைபேசியுடன் வெகு நேரம் கழிகின்றது. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களுடன் நேரம் செலவிட முடியாமல் போவதால் பரபரப்பான சூழலில் பலர் சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர். இந்நிலையில் சிரிப்பதற்கும் கடந்த காலம், நிகழ்காலம் என்ற வேறுபாடுகள் உருவாகிவிட்டதாக டாக்டர் நவீன்குமார் சுட்டிக்காட்டினார். அந்த காலத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோர்கள் பிள்ளைங்க கூட நிறையா நேரத்தை செலவிடுவாங்க. அவங்க கூடயே இருப்பாங்க, அவங்க கூட பேசுவாங்க, அவங்க கூட விளையாடுவாங்க, அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்க, ஒன்றா உட்காந்து டிவி பார்ப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மாவுக்கு நேரமே இல்லைங்க பிள்ளைங்க கூட செலவிடுறதுக்கு. பிள்ளைங்க காலையிலே எழுந்திரிச்சு டென்ஷனாக அப்படியே ஸ்கூலுக்கு போவாங்க. வீட்டுக்கு வந்தாலும் நிறைய டியூஷனுக்கு போகணும். டியூஷன் முடித்தா கூட நிறைய ஹோம்ஒர்க் இருக்கும் செய்கிறதுக்கு. அந்த பக்கம் நீங்கள் அப்பா அம்மாவை பார்த்தீங்கன்னா அவங்க வேலை விட்டு வரத்துக்கே லேட்டாக ஆகும். மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் அல்லது நகைச்சுவை உணர்வு நிறைந்தவர்களோடு நேரத்தை செலவிட்டாலே வாய்விட்டு சிரிக்க முடியும் என்பதோடு அதன் பயனையும் நாம் உணர முடியும். அதனால்தான் பொழுதினை கழிக்கும் திரைப்படங்களில் நகைச்சுவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. அந்த வரிசையில் பிறரை சிரிக்க வைத்து மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கும் நகைச்சுவை கலைஞர்களும் பல வேளைகளில் மற்றவர்களின் மன அமைதிக்கு காரணமாக உள்ளனர். அதன் திருப்தியும் நிறைவும் அளவற்றது என்பதை நாட்டில் நன்கு அறிமுகமான மலேசிய நகைச்சுவை கலைஞர் ஒருவர் கூறுகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் உங்கள் தோக்கோ சத்யா பேசுறேன். என்னோட வேலை என்னன்னா ஆளை செருப்பு காட்டுறது. அப்படி செருப்பு காட்டக்குள்ள அவங்கள குறைச்சி பேசக்கூடாது, சந்தோஷமா பேசணும். நமக்கு எந்த கவலையா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒருத்தரை சின்னாங்க சோகப்படுத்திடலாம், ஆனால் அவங்கள சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்கள சந்தோஷப்படுத்தணும். மன ரீதியாக சிரிப்பு என்பது வாழ்க்கையை நேர்மறையாக உணரச் செய்வதோடு சவால்களை எதிர்கொள்ளவும் கடினமான சூழல்களை நிதானமாக சமாளிக்கவும் உதவுகிறது. அதனால்தான் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற பொது மொழியை முன்னோர்கள் உருவாக்கி சென்றார்கள்.